வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெயின், ஆத்மா. பிரெயின் வர்சஸ் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிரெயின் அப்படிங்கிறது மோஸ்ட்லி மேஸ்குலின் நேச்சர்ஸாக தான் இருக்கும். ஆத்மா அப்படிங்கிறது ஃபெமினின் கேரக்டர்ஸாக வரும். ஸோ ஸ்டார்டிங்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பயணத்துக்கு வரும்போது எனக்கு என்ன இல்லை, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் தேடலாக இருந்து சரிங்களா. அப்போ பார்க்கும்போது ஆத்மா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம இந்த ஜேர்னிக்குள்ள வரும்போதே ஆத்மா ஆக்டிவேட் ஆகிற ப்ராசஸ் தான். ஸோ ஆத்மா ஆக்டிவேட் ஆக ஆக என்ன பண்ணோம்னா ஞானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். பட் பிரெயினோட ஆக்டிவேஷன்ஸ் எனக்கெல்லாம் என்னை பொறுத்தவரை சொன்னீங்கன்னா பிரெயின் ஆக்டிவேஷன்ஸ் அவ்வளவா எனக்கு கிடையாது. ஸோ ரெண்டையுமே நம்ம அதை எடுத்தாதான் இதோட இது சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம ரொம்ப ரொம்ப கான்ஷியஸ்னஸ் பவர் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது தான் என்னோட பிரெயினை நான் ரொம்ப லெவல் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பித்தேன். சரிங்களா. பிரெயின் ஏன்னா பிரெயினோட ஆக்டிவேஷனும் வேணும் அப்படிங்கிறது. அதனால தான் பிரெயின் ஆத்மா இருக்கிறதான் இந்த பாட்டு கூட இருக்குல்ல, சிவனும் சக்தியும். அப்போ சிவனும் சக்தியும் சேர்ந்தால்தான் மாஸ். சரிங்களா. அப்போ யாராவது எதிர்த்து நின்னாங்கன்னா தூஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ நம்மளுக்கு முதல்ல ஒரு பெண்மை அப்படின்னு சொல்லும் போது ஆத்மாவை ஆக்டிவேட் பண்ண நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆத்மா ஆக்டிவேட் ஆகும். அது வெளியே பார்க்க உங்களுக்கு தெரியாது. எதுவுமே வெளியே ஏன்னா ஆத்மால இயங்கும் போது வெளியே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. எதையுமே தெரியாது. ஆத்மா தான் அங்க இயங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்மளோட ஆத்மாவை நம்மளால இயங்க வைக்கலாம். பட் நம்ம 3Dல செயல்படணும். இது 5Dல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆத்மாவால பண்ண முடியும். பட் 3D அப்படின்னு எடுக்கும் போது பிரெயினும் ஆத்மாவும் இணைஞ்சாதான் அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா. ஸோ அப்போ நம்ம ஃபெமினைனை ஆக்டிவேட், அதாவது ஆத்மா ரொம்ப லெவல் ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் இணையும் போது தான் மிகப்பெரிய சக்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது உனக்கு ஒரு பில்டிங்கோ ஏதோ ஒன்று கெட்ட போறீங்க, நீங்க கெட்ட போறீங்க. உடனே பிரெயின் என்ன பண்ணும், பிரெயினை வச்சு நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல பார்க்கலாம், எங்க கெட்டலாம், என்ன பண்ணலாம், பணம் எப்படி வர்றது, இதை மட்டும்தான் அந்த பிரெயின் யோசிக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆத்மா என்ன யோசிக்கும்னா அதையும் தாண்டி யோசிக்கும். எப்படி யோசிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதற்காக இதை கெட்டுறோம், இது கெட்டனால யாருக்கு நன்மை கிடைக்க போகுது, என்ன சேவை இது மூலமா நம்ம பண்ண போறோம், ஸோ எதற்காக இது பண்றோம், இந்த மாதிரி ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆத்மா கேட்கும் நம்மகிட்ட. சரிங்களா. அப்போ இது ரெண்டுமே இணைஞ்சாதான் ஒரு 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 ப்ராஜெக்ட், இப்போ ஒரு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாலே அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப லெவல் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். சும்மா ஏனாதானோ நம்ம கெட்ட போறோம், ஓகே இந்த வீடு வாங்குறோம், ஓகே அப்ப எப்படி வாங்குறது, பணம் எப்படி வாங்குறது, லோன் போடலாமா, இது பண்ணலாமான்னா அது செயல்படுத்திடும். ஆனா எதற்கு செஞ்சோம் இதை அப்படிங்கிறதுக்கு அதுக்கு காரணமே தெரியாம போகும். அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு இயங்கினாதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஆத்மா அப்படிங்கும் போது அது வேற லெவல் ரேஞ்சில் இருக்கும். சரிங்களா. அது நம்ம சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை இந்த ஆத்மாவால உண்டு பண்ண முடியும் அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை. அப்போ பிரெயின் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும், ஃபாஸ்ட்டாக கற்றுக்க உதவும். எதனால நம்ம படித்து நம்ம கற்றுக்கலாம், புக்ஸ் எல்லாம் படித்து நம்ம கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு கான்சன்ட்ரேஷனோட நம்ம பிரெயின் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா ஃபோக்கஸ், அது மட்டும்தான் அதுக்கு சொல்ல தெரியும். கான்சன்ட்ரேஷனாக இப்போ நம்ம இதை படிக்கணும், இந்த இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இதை கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். அப்போ ஒரு புக்கை படிக்கும் போது அந்த ஃபுல் ஃபோக்கஸ், அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த புக்கு மேலே இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். அப்போ இது பிரெயின் அந்த கான்சன்ட்ரேஷன் பவரை நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் என்னன்னா, அதான் நினைவாற்றல், அதை ரீகால் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு செயல்படுத்துறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளை தான். நம்ம மூளை தான் இதை செயல்படுத்தும். அப்போ நிறைய சிக்கலான ஏதாவது பிரச்சனை இருக்குது, அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம மூளைகிட்ட கேட்டு அதுக்கு விடை அதுலேருந்து நம்ம எடுத்து அது சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது பல கோணங்களில் சிந்திக்கும். ஒரு கோணங்களில் சிந்திக்காது, பல விஷயங்களை சேகரிச்சுட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எதாவது சொல்கிறேன்ல, ஒரு பணம் தேவை அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை எப்படியாவது இப்போ எங்க இருந்துனாலும் பல விதமான கோணங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி அந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கு அது ஐடியாஸ் நம்மளுக்கு கொடுக்கும். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும். பிரெயின், அதாவது பிரெயின் உணர்ச்சிகளை நல்லா கண்ட்ரோல் பண்றதுக்கான யூஸ் ஆகும். அந்த பிரெயின் நம்ம மூளை நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது என்னன்னா, படைப்பாற்றல் அதுக்கு அதிகரிக்கும். நம்ம அதான் சொல்றேன்ல, யோசித்து கான்சன்ட்ரேஷனாக பண்ணால் அந்த விஷயம்
சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடக்கும். அப்போ முடிவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிரெயின் ஆக்டிவேட் இருக்குன்னா தெளிவான ஒரு முடிவை வந்து நீங்கள் வந்து எடுப்பீங்க. ஸோ பிரெயினுக்கும் இவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்குது. நம்ம மூளையை வந்து நல்லா செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு நம்மனா பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம வந்து எல்லாரும் மோஸ்ட்லியான பீப்புள் வந்து நம்ம மூளையில ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் நம்ம வந்து உபயோகப்படுத்துவோம். ஆனா அதுல வந்து நிறைய விதமான ஆற்றல்கள் இருக்கு, சரிங்களா? ஆனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் வந்து நிறைய பேர் அப்படிதான் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு யாரும் வந்து விதிவிலக்கு வந்து கிடையாது. அடுத்தது வந்து ஆத்மா. அப்ப ஆத்மான்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து உடல் தெரியாது, நம்ம எண்ணங்கள் வந்து அதுல வந்து செயல்படாது உங்களுக்கு. ஆனா கவனிக்கும் சாட்சியாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் இது மிகப்பெரிய ஒரு ஆத்மாவுடைய இது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா ரேர் தான். ஆத்மாவை நீங்க மிளிர செய்யாதவங்களுக்கு இந்த, ஏன்னா மூளையாவது நம்ம வந்து படிக்கணும், இதை சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ஆத்மா அப்படிங்கும் போது அந்த சாட்சி பாவமா இருந்து உடல் இல்லாமல் அந்த எண்ணங்களையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு இதை வந்து நீங்கள் வந்து கவனிக்கிறீங்களே அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வந்து சாட்சி பாவமா இருந்து நீங்க கவனிக்கீங்களே, இது வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த சாட்சி பாவம் தான் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஆத்மாவா இருக்கும். ஸோ நீங்க இதை ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உள் உணர்வு வந்து அதிகரிக்கும், சரிங்களா? ஸோ இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எது வந்து உங்களுக்கு உண்மையான விருப்பம் அப்படிங்கிறத தெரிய வரும். அதுக்கு முன்னகுட்டி வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து செஞ்சுட்டே இருப்போம், சரிங்களா? இது எல்லாத்தையும் வந்து இப்போ பாரு, இப்போ ஒரு ட்ரெஸ் இதாக இருக்கிறாங்க, ட்ரெஸ் பைத்தியமாக இருக்கிறாங்க, இல்லை வந்து நிறையா இதெல்லாம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி வாங்குறவங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா அவங்க நினச்சிப்பாங்க எல்லாமே நம்மளுக்கு விருப்பப்பான்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக எல்லாத்தையும் வாங்கி 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 போடுவாங்க. பட் இந்த ஆத்மா அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா இதெல்லாமே உனக்கு அதான். அவங்க பாருங்களேன், ஒரு ஜவுளி கடைக்கே நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா லேடிஸை பொறுத்தவரை இந்த குணம் வந்து நிறைய இருக்கும் லேடிஸ்க்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இதை பார்த்தோன்னே அதை எடுக்கணும் அப்படிங்கிற திருப்தி வந்து அவங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கே உண்மையான விருப்பம் எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதே வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப உட்காந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஆர்னமெண்ட்டாக இருக்கட்டும், ஜுவல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட இதுதான் அவங்க விருப்பம், இதான் எனக்கு விருப்பம், இதான் எனக்கு இருக்குன்னா அந்த மனம் வந்து அலைப்பாய்ந்துட்டே தான் இருக்கும். அந்த மனம் வந்து அடங்காது உங்களுக்கு. ஆனா இந்த ஆத்மாவை நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எது உங்களுக்கு உண்மையான ஒரு இது கிடைக்கும், உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறத அது சொல்லி கொடுக்கும் உங்களுக்கு. அப்ப இதுதான் என் விருப்பம், ஸோ நான் இதை மட்டும்தான் நான் செய்யணும், தேவையில்லாம கண்டத்தெல்லாம் போய் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து விட்டுரும் உங்களை. அடுத்தது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு அகங்காரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அகங்காரம் இருந்துன்னா அதுல இருந்து அதை தெளிய வைக்கிறதுக்கான ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கும். நீ அகம்பாவம் இருக்கு, அது உள்ள இருந்தே நம்மளுக்கு வந்து சொல்லி வழிகாட்டும். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த வெளிப்புறமா நம்மளை யாராவது பாராட்டினாங்க, இல்லை பணத்தை கொடுத்தாங்க, புகழ் நீங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்தினா அவங்கள வந்து பண்ண முடியாது. அதாவது இந்த ஆத்மாவை பொறுத்தவரை வெளி சார்ந்த எந்த ஒரு பதவியோ பணமோ எதுவோ கொடுத்து இந்த ஆத்மாவை வந்து யாராலையும் வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. இதுதான் வந்து உண்மை. ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. யாராலையும் வந்து யாருக்குமே அந்த ஆத்மா வந்து என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளியில் உள்ள எந்த வித இதையும் கொடுத்து அந்த ஆத்மாவை வந்து உங்களால வந்து திருப்திப்படுத்த முடியவே முடியாது. அதுதான் வந்து புகழ் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னா இந்த ஆத்மா வந்து அதுக்கு வந்து செவி சாய்க்காது. அது ஆக்டிவேட் ஆகலைன்னு அப்படின்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் நீங்க வந்து வழி விட்டீங்க அப்படின்னா நீங்க ஆத்மாவை நல்லதனமாக வெளியடைய செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கருணை இருக்கும், நிறைய கருணை இருக்கும். கருணை பேஸ் பண்ணி தான் அந்த ஆத்மா செயல்படுத்த வைக்குமே ஒழிஞ்சு கருணையே இல்லாம ஒரு பதவிக்காண்டி என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆத்மா வந்து உங்களை அதை செயல்படுத்தையே உங்களுக்கு வந்து அலோவே பண்ணாது. கருணை இல்லாமல் உங்களை அந்த ஆத்மா ஆக்டிவேட் பண்ண விடாது, சரிங்களா? கருணை இருக்கணும், அப்புறம் அமைதி கொடுக்கும், பொறுமை கொடுக்கும். எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்க ஆத்மா வெளிப்படை இது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம ஏன் வாழ்றோம், அதுக்கு முன்னாடி அதான் சொல்றேன்ல, எதுக்கு என்னன்னாலும் வருவோம், எதை பிடிக்குதோ அதை வாங்கிட்டு அப்படியே என் பாட்டு படிப்போம், ஸ்கூல் போவோம், காலேஜ் போவோம், வேலைக்கு போவோம், அப்புறம் குழந்தை, அப்புறம் பிள்ளைங்க, இதுவே எந்த வித நோக்கமும் இல்லாமல் அதுவாக ரொட்டீன் லைஃபா அப்படியே வந்து போயிட்டு இருக்கும்.
ஆனா இந்த ஆத்மா வந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெயின் விஷயம் என்னன்னா நீங்க பிறப்பிற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு காட்டி கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ அதான் அவங்களுக்கு என்ன வேண்டும், அப்புறம் ஏன் பிறந்தேன், நான் எதற்காண்டி பிறந்தேன், நான் ஏன் வந்தேன், எல்லாத்தையுமே அது வந்து என்ன கொடுக்கும்னா கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ அது ஆத்மா போக போக என்ன கிடைக்கும் அப்படின்னா எதிர்காலத்தை பார்க்கிற திறன் கிடைக்கும். நிறைய நிறைய கிஃப்ட் இருக்கு ஆத்மாவை பொறுத்தவரை வந்து சொல்லில் அடங்காத நிறைய விஷயங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாம இந்த 3Dல வந்து தெரியாத பல விஷயங்கள் வந்து இந்த ஆத்மாவை நீங்கள் விழிப்படைவு செய்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து கிடக்கும். எப்படி அப்படின்னா ஒரு ஆழமான அன்போட நீங்க இருந்தீங்க, தர்மத்தின்படி அதாவது உண்மைப்படி நீங்க வந்து செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆத்மாவுடைய பவர் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த வெளிப்புறத்தில் இல்லாமல் அதெல்லாம் வந்து இந்த அமானுஷ சக்தி எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்களா, அபரிவிதமான சக்தி கிடைக்குது. இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஆத்மாக்குள்ள வந்து நீங்க வந்து ஆத்மா வந்துட்டாலே ஒரு ஆழமான ஒரு அன்பு கருணை இதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து போவீங்க. அதை மீறி வந்து வெளியில உள்ள நான் சொல்றேன்ல வெளியில உள்ள இதுக்காண்டிலாம் நீங்க வந்து போவே மாட்டாங்க. அந்த போகலை அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆத்மா வந்து உண்மையை நோக்கி வந்து போக ஆரம்பிக்கும். உண்மையை நோக்கி போகும்போது பலவிதமான சக்திகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ நம்மளுடைய இதுக்கு வந்து ஆத்மா மட்டும் தேவையா அப்படின்னா கிடையாது. பிரெயின் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ரெண்டுமே இணையணும். அப்பதான் வந்து உங்க கான்சியஸ்னஸ் பவர் வந்து ரொம்ப அதிகப்படியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ பிரெயின் மட்டும் இருந்தா என்ன பண்ணும், சரி நம்மளுக்கு வந்து இப்ப எனக்கு வந்து பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகல அப்படின்னு சொன்னா ஆத்மா மட்டும் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த அறிவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா புறக்கணிக்குது. சரிங்களா? அறிவை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து நிறைய ப்ராக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஆத்மா மட்டும் செயல்பட்டேன். நான் இப்போ பிரெயின் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய ஓவர் திங்க், ஆனால் எல்லாத்தையும் பட்டு நிறைய ஓவர் திங்க் ஆயிரும், பயம் வரும், கன்ஃபியூஸ்ட் ஆகும். மெயினாக வந்து ஓவர் திங்கிங் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜுக்கு வரும். ரொம்ப லெவல் பிரெயின் மட்டுமே நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். ஸோ பிரெயினும் ஆத்மாவும் சேர்ந்து தான் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா தான் அந்த பவர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ ஆத்மாவினுடைய தெளிவு தான் வந்து உங்கள் மூளையுடைய அறிவுடன் வந்து நீங்கள் இணையும் போது மனிதனுடைய சக்தி வந்து அபரிவிதமாக உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? இதுதான் இங்க முக்கியமானது. அப்போ ஒரு மூளை வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அதுதான் வந்து உங்க மூளை அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சோல், அதாவது விழிப்புணர்வு அடைஞ்ச சோல், ஆன்மீக விழிப்படைஞ்ச சோல் வந்து என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரை நீ எதுக்கு பயன்படுத்துற அப்படின்னு. அதாவது பேசிக்கலா என்னன்னா உன் மூளை வந்து எதுக்கு யூஸ் பண்ற அப்படின்னு கேள்வி கேட்க வைக்கணும். தேவையில்லாததுக்குலாம் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அது கற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அப்போ இப்போ அந்த கம்ப்யூட்டரே வந்து அது என்ன பண்ணும்னா என்ன செய்யணும், இதை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து கற்றுக் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன்மா தான் வந்து கற்றுக் கொடுக்கும். ஸோ அப்போ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஆன்மீக விழிப்புணர்வுடன், அதாவது ஆன்மாவின் விழிப்புணர்வுடனும் நல்ல பிரெயின் யூஸ் பண்ணி ஷார்ப்பாக அறிவுடனும் அப்போ என்ன ஆகுனா நம்ம மனம் வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிச்சோம். நம்ம மனம் வந்து நம்மகிட்ட இருந்து அடங்கிடும். ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனம் ஆன்மீக விழிப்புணர்வு அடையும் போதே நம்ம மனம் வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் வந்து அந்த பவரெல்லாம் வந்து வார்த்தையால் வந்து விவரிக்க முடியாது. என்னதுனாலுமே உங்களால் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது வருவான். சிலவங்க வந்து பிரெயின் மட்டும் வந்து ஆக்டிவேட் பண்ணால் போதும், அது மூளையை வச்சே நான் பல விதமான இதை நான் பண்ணிடுவேன் அப்படின்வாங்க. சிலவங்க வந்து இல்லை சோல் மட்டும் ஆக்டிவேட் பண்ணால் போதும், நான் வந்து அதனால தான் நம்ம ஜேர்னியில் பொறுத்தவரை இதை வந்து தனித்தனியாக வச்சு நம்ம இது எப்படி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்கும். அதையும் தாண்டி இன்னொரு இதுலேயும் வந்து இருக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆத்மாவுடைய விழிப்புணர்வை வந்து ஒருத்தங்களுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி தான் ஆத்மாவுடைய விழிப்புணர்வை வந்து ஒரு ஃபெமினைனுக்கு வந்து கற்றுக் கொடுத்து வச்சு அதோட இதை வந்து அவங்களுக்கு சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அவங்க மேஸ்குலினை வந்து எப்படி ட்ரெயின் அப் பண்ணியிருக்குன்னா அவங்களுடைய பிரெயின் யூஸ் பண்ணி அவங்களுக்கு பல விதமான இதை வந்து கற்றுக் கொடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்து இணையும் போது என்ன ஆகும், மெர்ஜ் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய சக்தி வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு எனர்ஜியை கொடுக்குற ஒரு ப்ராசஸ்ஸு.
ஸோ ரெண்டுக்குமே நல்லா தயார் நிலைப்படுத்திட்டு, இப்போ மேக்சிமம் உங்க பிரெயினை எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை தயார் பண்ணும். அதுக்கப்புறம் ஆத்மாவை எந்த அளவுக்கு இப்போ நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ளனான் வந்து நம்ம ஆத்மாவை வந்து நம்ம முதல்ல அடக்கி வச்சிருக்கோம். அதை ஏன் அப்படின்னா நம்ம விழிப்புணர்வே அடைஞ்சிருக்க மாட்டோம். சும்மா ஒரு குட்டி பாஸ்குள்ள போட்டு வச்சிருக்கிற மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையே வந்து இருந்திருக்கும், காலகாலமாக இருந்திருக்கும், எத்தனை வருஷங்கள்னாலும் நம்ம வந்திருக்கோம். ஆனா இது வரும்போது தான் நம்ம ஆத்மா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விழிப்புணர்வு அடைய 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 அதோட பவர் நம்மளுக்கு விஸ்தரிச்சுக்கிட்டே போகும். ஸோ ரொம்ப பெரிய ஒரு பவரை வந்து அது கொடுக்கும் நம்மளுக்கு. இவ்வளோ வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு பண்றது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆத்மா. அதாவது அது வெளியே தெரியாது, அது வெளியே தெரியாமல் உங்களோட அதாவது உங்களோட உடலே வந்து தெரியாது. நீங்க ஆத்மா மூலமா நீங்க வந்து யாரையாவது பார்க்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆத்மா வந்து வெளிப்படைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஆத்மா மூலமா இன்னொருத்தங்களை வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய உடல் உங்களுக்கு தெரியாது, அவங்களோட எண்ணங்கள் அதாவது மனதின் எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. சாட்சி பாகமா உங்க ஆத்மா அதை பார்க்கும். அப்ப பார்க்கும்போது நீங்க எல்லாத்தையுமே வந்து உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பவர் கிடைக்கும். அப்ப உள்ளுணர்வு வந்து ஏன் அப்படின்னா அது ஆத்மாக்குடைய உள்ளுணர்வு வந்து அதிகரிச்சிருக்கும். சாட்சி பாவமா இருந்துதான், கண்ணுக்கு தெரியாத சாட்சி பாகமா இருந்துதான் உங்களுடைய ஆத்மா வந்து உடல்ல பார்க்காம அவங்க எண்ணத்தையும் பார்க்காம இது வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கும். அதான் வந்து இது வெளியே தெரியாது உங்களுக்கு. அது வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா மாறிக்கிட்டே இருக்கும். இதை நீங்க வந்து விழிப்புணர்வு அடைய 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 உங்களுக்கு வந்து ரொம்ப பவர் கொடுக்கும். அதுக்காண்டி மூளையும் இல்லை அப்படின்னா அதான் நான் சொல்றேன், மூளை வந்து கம்ப்யூட்டரா வந்து செயல்படணும். இந்த கம்ப்யூட்டரை எப்போ இயக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஆத்மா வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ நம்மளுக்குள்ளேயே வந்து ரெண்டையும் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த நேரத்துல எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், கோவப்படக்கூடாது, இப்போ இந்த டைம்ல நீ இதை இப்படிதான் வந்து ரியாக்ட் பண்ணணும். ஸோ அப்போ வாழ்க்கையின் நோக்கம் என்ன, உனக்காண்டி எதுக்காண்டி நீ இதை பண்ற. இப்போ ஒரு அதான் சொல்றேன்ல, ஒரு வீடே வாங்குறோம் அப்படின்னா எதுக்காக இந்த வீடு வாங்குற, எதுக்காண்டி இதை 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 பண்ற நீங்க, அதனால என்ன பிரயோஜனம், என்ன பண்ண போற நீனு, இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கும். ஆனா மூளை அப்படின்னு சொல்லும் போது எப்படிடா பணத்தை புரட்டலாம், நம்ம பணத்தை எந்த வழியிலாலும் பணத்தை புரட்டி அதை வாங்கிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அது வந்து யோசிக்குமே ஒழிஞ்சு எப்படி வாங்கலாம் அப்படின்னு பாக்குறது தான் வந்து மூளை. ஏன் வாங்குறோம் அப்படிங்கறது கேட்கறது தான் வந்து ஆன்மா. ஸோ ரெண்டும் இணைஞ்சாதான் வந்து இது வந்து சக்சஸ் நடக்கும். நம்ம வந்து ரொம்ப அபரிவிதமான ஒரு பவர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதான் வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்டிவேட் இப்போ மேஸ்குலினா இருக்கலாம் இல்லை ஃபெமினாவும் இருக்கலாம். நீங்க பார்க்கணும் உங்களுக்கு பிரெயின் எவ்வளவுக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு, இல்லை உங்க சோல் எவ்வளவுக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். இதுல ஏதாவது குறைவு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அதை வந்து நீங்க முயற்சி பண்ண 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 எதுவுமே வந்து நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாம தான் வந்து இருந்திருக்கோம். இது அடைய அடைய நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு என்ன என்ன மாதிரி நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இதுக்கு என்ன ஒர்க் பண்ணலாம். ஸோ ஆன்மா விழிப்புணர்வு அடையலையா, ஸோ என்ன ஒர்க் பண்ணா ஆன்மாவை வந்து நம்ம வந்து விழிப்புணர்வு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். இல்லை நம்ம மூளை யூஸே பண்ண மாட்டோமா, எதுக்கு எடுத்தாலும் வந்து ஆன்மாலேயே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா, மூளையை ஏன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது மூளையை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ரெண்டையும் வந்து நீங்க எடுக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் யாராவது ஆஸ் யூஷுவல் தான் ரீடிங்ஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். செக்ஷன் எதுவும் புக் பண்ணனாலும் எனக்கு வந்து புக் பண்ணிக்கோங்க. 9342506682 என்னோட வாட்ஸ்அப் நம்பர். தேங்க்யூ.